கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்த நிலையில் நாம் அலசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தமிழகத்தில் பெய்திருக்கக்கூடிய இந்த பெருமழை, குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கின்றது என்று சொல்லலாம். மக்கள் தங்களுடைய உடைமைகளை மாற்று துணி கூட இல்லாத நிலையில் நிறைய மக்களை பார்க்க முடிகின்றது. இது குறித்து தான் அலசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். திரு பாலுசாமி ஐயா, உங்களிடம் நான் இந்த விஷயத்தை முன்வைக்கின்றேன். கடலூர் மாவட்டமும் பெரிய அளவில் அழிவை சந்தித்திருக்கின்றது, பெரும் வெள்ளத்தை சந்தித்திருக்கின்றது. அந்த பகுதி தொடர்ச்சியாக பெருவெள்ளத்தை சந்திப்பதற்கும் அங்கு தொடர்ச்சியாக நீர் எளிதாக வடிந்து விடாமல் போவதற்கும் என்ன மாதிரியான காரணங்கள் புவியியல் ரீதியாக, பொதுப்பணித்துறை ரீதியாக? நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன். அந்த மாவட்டத்திலே வீராணா ஏரி இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் 4 வருஷம் பார்த்தவன். கடலூர்லேயே வேலை செய்தவன். ஆனால் வேடிக்கை என்னென்னா 72 கூட அதில் கடலூரில் வெள்ளம் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வரல. இதில் இந்த டிப்ரெஷன் வந்தது அங்கே தான் கிராஸ் ஆச்சு. எங்கள் கடலூரில் கிராஸ் ஆகி நெய்வேலி இருந்தில்ல 4 மணி நேரத்தில் 45 CM 450 mm மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு. அதனால் கெடிலங்கிற ஒரு சின்ன இது மாதிரி தான். கெடிலங்கிறது மோரலஸ் அது ஒரு 90 கிலோமீட்டர், அது கூட இல்லை, ஒரு 80 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதில் தான் வெள்ளம் வந்தது. வெள்ளாத்தில் வெள்ளம் வரல, இந்த பெண்ணையத்தில் அப்போ வெள்ளம், இப்போ தான் வெள்ளம் போகுது. வெள்ளாத்தில் இப்போ தான் 2 நாளைக்கு முந்தைய எங்கூர் பக்கத்தில் இருக்குது, அதில் வெள்ளம் போகுது. அதெல்லாம் ஒன்றும் வெள்ளம் இல்லை. விருத்தாச்சலத்துக்கு மேற்க மழையே இல்லை. எங்கள் ஊர் விருதாலம் தாலுக்கு அங்கெல்லாம் மழையே இல்லை. இந்த ஒரு குறிப்பிட்ட கடலூர், சிதம்பரத்திலோட கொஞ்சம் தான், சிதம்பரம் பாதிக்கலை, கடலூர் தாலுக்கில் கொட்டுடா நெய்வே இல்லை, அவ்வளவும் கொட்டி கெடிலத்தில் தண்ணி போய் இங்கே இதில் கடலூரில் நிறைய இந்த மழை கொட்டத்தான் ஒழிய வெள்ளம் ஆற்றுல எதுவும் பாதிக்கலை. ஆக இவ்வளவு பெரிய மழையை வடிகாலாக்க முடியாது. வடிகால அங்கேயே அப்படியே கொட்டிடுச்சு. அது வடியும் போது அங்கே ஆற்று தண்ணி கூட உள்ளே வரல. அதனுடைய தண்ணி தான் கெடிலத்தெல்லாம் போது. கெடிலத்தில் வெள்ளம் கடலூரில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் புதுப்பாளையமெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் பூந்தது ஒழிய மற்ற இந்த நெய்வேலி இருக்குது பாருங்கள், நெய்வேலியில் தான் 45 mm CM 450 மில்லிமீட்டர் 4 மணி நேரத்தில் பெய்திருக்கு. ஒரு 24 ஹவர்ஸில் பெய்தால் கூட அது பாட்டு கொஞ்சம் அதை இதாகிடும். கொட்டோன்னே அதுதான் ரீசன் ஒழிய வேறு கடலூரில் டிஸ்ட்ரிக்டில் வேறு எங்கேயும் பாதிக்கப்படலை. திரு அப்துல் கனி, இதுதான் காரணம். எந்த அளவிற்கான நிவாரண பணிகளும் மீட்பு பணிகளும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன கடலூர் சார்? சரி, இப்போ எல்லாமே முக்கால்வாசி எல்லாமே ஃபோக்கஸ் எல்லாம் சென்னையில் இருந்தது. அது இல்லாமல் இப்போ 10th வரப்போகிறது ரெயின் இன்னும் ஹெவியாக இருக்க போகுது அப்படின்ட்டு, இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்ததோடு மெயினாக அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு இது அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னா, இருக்கிறவங்க அங்கே இல்லாமல் அது அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வெளியில் வராததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க ஜுவல்ஸோ இல்லை பணமோ அந்த ஒரு விஷயங்களுக்கு பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அது நம்ம வெளியில் வந்துட்டோன்னா என்ன திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தயவு செய்து அப்படி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1. 2வது இன்னொன்று லைக் இஃப் கவர்மெண்ட்டோ இல்லை வேறு யாருன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு இடத்த இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடணும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஸ்டு கண்டெய்னர்ஸ் இருக்குது, அந்த கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு அது ஒரு ஷெல்ஃப் மாதிரி எதனா பண்ணிவிட்டு, ஸோ தட் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கே வச்சுட்டு உங்களை லாக் பண்ணிட்டு போகும்போது அவங்க கொஞ்சம் சேஃப்டி ஆகிடுறாங்க. இல்லைன்னா என்னென்னா அதில் தான் பாதிப்பு இருக்குது. 2வது போகிறவங்க இப்போ அந்த ரெஸ்கியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா போகும்போது அவங்களுக்கு அந்த பிளானே தெரியறதில்ல. சரி, இப்போ நான் போகிறேன் கடலூர்னா அந்த தெரு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அங்கே ஒருத்தவங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னா எனக்கு பிளான் வேணும். ஸோ பிளான் இருந்ததுன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்க லோக்கலாலோ இல்லை ஒரு மேப் போட்டு கொடுத்தாங்கன்னா எப்படி போகணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அங்கே எங்கே சஸ்பெண்ட் இருக்குது என்ன இல்லை அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு சின்ன ஆப் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எங்கே இங்கே அந்த குழி இருக்குது, அந்த ட்ரைனேஜ் பிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ என்னென்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே ரெஸ்கியூ பண்ண போகும்போது, ஏன்னா யார் போனாலும், ஆர்மி போனாலும் சரி, NDRF போனாலும் சரி, அவனும் அந்த பள்ளத்தில் தான் விழுவான். அப்போ அந்த ஒரு ப்ரிகாஷன் அங்கே இருக்கவங்க தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அதேமாதிரி போகிறவங்க யாருமே ட்ரெயின்டு இல்லை. பட் ட்ரெயின்டு இருக்க ஆளுங்க பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் போகிறவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ போட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு ரோப் அவங்க கையில், லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதுக்கப்புறமா அவங்க கையில் ஒரு டார்ச், அதுக்கப்புறமா கையில் க்ளவுஸு, காலில் பூட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 150 யூத், ட்ரெயின்டு யூத் நாங்கள் நாளைக்கு இங்கேருந்து கிளம்புறோம். அங்கே போயிட்டு எப்படியெல்லாம் நம்ம ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த நிலையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம்னு நினைக்கிறேன். நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம், நாம் இனி என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் குறிப்பிட்டது போலவே 45 அல்லது 50 சென்டிமீட்டர் மழை அளவிற்கு பெருமழை ஒரே இடத்தில் கொட்டி தீர்த்தாலும் இரவுல
அவ்வளவு மழை பெய்தாலும் கூட நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் பேச வேண்டும், அலச வேண்டும். கவிஞர் மகுடேஸ்வரனிலிருந்து ஆரம்பிக்கலாம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன கற்றுக்கொண்டோம், நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவதுங்க, இனிமேலான காலகட்டங்களில் மழையினுடைய அளவு நாம் அளந்து வைத்தது போல், எதிர்பார்த்தது போல் எல்லாம் இருக்காதுங்க. கூடுதலாக இருக்கும், குறைச்சலாக இருக்கும், மிகுமழையாக இருக்கும், வறட்சியாகவும் இருக்கும். நம்முடைய நீர்நிலைகள் முதற்கொண்டு, நம்முடைய நீர்வழி பாதைகள் முதற்கொண்டு, நம்மளுடைய சிற்றாறுகள், ஓடைகள் முதற்கொண்டு, ஏரிகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நீருக்காக திறந்து வைத்திருக்க வேண்டும். அவற்றின் மீது இப்பொழுது எங்கோ ஒரு ஏரி ஆக்கிரமிக்கப்படுகிறது, ஒரு ஆற்றின் கரை தூர்க்கப்படுகிறது என்னும் பொழுது எனக்கென்ன என்று நாம் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் போய் என்னுடைய இடத்தில், என்னுடைய நிலத்தில், எனக்கு அருகில் இந்த நீர்நிலைக்கு ஏன் இந்த சேதாரம் என்று கேட்கணும். எங்கேயோ இருக்குது, எங்கேயோ நடந்துட்டு இருக்கு, நாம் பத்திரமா இருக்கோம் அப்படின்னு நம்ம இருந்துட்டு இருக்கோம். நாட்டினுடைய நிலைமைகள் தான் முன்னும் பின்னும் இருக்குது. நம்ம வீட்டில் பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு நம்ம இது நாள் வரை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வீடும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பருவகாலங்கள் முன்ன பின்னு இருக்குங்க. பருவகாலத்துன்னு அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மழை பெய்வது, மழை பெய்யாமல் போவது, இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவற்றை நாம் எந்த அளவிற்கு நிர்வகிக்கிறோம், நம்முடைய நிர்வாக முறைகள் எத்தகையதாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறீங்க. எல்லாம் 1960 மாடலினுடைய மேலாண்மை முறைகளையே வச்சுட்ருக்கோமா அப்படின்னு எனக்கு ஐயமாக இருக்குது. எல்லாம் தற்காலத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ள எவ்வளோ வசதிகள் வந்திருக்கு, என்னென்ன செய்திருக்கலாம், என்னென்ன கண்காணிக்கலாம், என்னென்ன அளவெடுக்கலாம், என்னென்ன ஆபத்துகளை முன் உணரலாம், இவை குறித்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கூறுணர்ச்சி கூட இல்லையேங்கிறதா என்னுடைய ஆதங்கம். ஒவ்வொரு நிலைமையின் பின்னும், ஒவ்வொரு பருவத்தினுடைய சீற்றத்தின் பின்னும் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு, மிகுந்த முன்னறிவிப்போடு, மிகுந்த முன் ஜாக்கிரதையோடு இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். இதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமாக இருக்குங்க. நம்முடைய ஆறுகள் நம்முடைய ஜீவ நாடிகள், அவற்றை நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொரு ஆற்றையும் நாம் சீர்படுத்தணும், அதனுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், அதனுடைய நீர்வழி பாதையை நம்ம சுத்தமாக துல்லியமாக வச்சுருக்கணும். அதனுடைய மணல் அள்ளுவது முதற்கொண்டு, அது ஒவ்வொரு கிலோ மணல் முதற்கொண்டு நம்முடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கணும்னு தான் நான் கேட்டுக்குவேன். நன்றி திரு கவிஞர் மகுடேஸ்வரன். ஒரு நம்முடைய ஆறுகளை நாம் பாதுகாத்தல் வேண்டும். அதை தாண்டி இந்த நவீனத்திற்கு ஏற்ப நாம் மாற வேண்டும். அந்த உட்கட்டமைப்பையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். தன்னார்வ வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன், உங்களுடைய பார்வையில், ஒரு வானிலை சார்ந்தவராக உங்களுடைய பார்வையில், நாம் இந்த பெருமழையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இனி மேற்கொண்டு? அதாவது இப்போ இந்த பெரு வெள்ளத்தில் கூட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரே நைட்டில் 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதெல்லாம் உண்மை தான். பட் அந்த மழை பெஞ்ச இடத்த விட அது கடந்து சென்ற பாதைகளில் நிறைய பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. குறிப்பாக ஜாஃபர் கான்பேட், எம்ஜிஆர் நகர், அந்த நந்தம்பாக்கம், அந்த ஏரியாலாம் அந்த தண்ணி வடிகிறது மார்னிங் 9 o'clock 10 o'clock சமயத்தில் தான் ஆரம்பிச்சது. அதுக்குண்டான பப்ளிக் இன்வால்வ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்டோ வார்னிங்கோ இல்லை. ஸோ பப்ளிக்கை இன்வால்வ் பண்ணி வார்னிங் பண்ணுற சிஸ்டத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மழையை பற்றி முன்கூட்டியே சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய விஞ்ஞானத்தை அரசு கையில் எடுத்து துல்லியமாக யூஸ் பண்ண முடியும். 150 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோர்காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நிச்சயமா திரு ராமச்சந்திரன், நேர சுருக்கமாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்கள் பெறப்பட்டது. இந்த நிலையில் நம்முடைய பாரம்பரியமும் அந்த அறிவியலும் காக்கப்பட வேண்டும். அதை தாண்டி மக்களையும் இந்த அரசோடு இணைத்து கொள்ள வேண்டும் சில நடவடிக்கைகளில். அப்துல் கனி, உங்களுடைய பார்வையில் சுருக்கமாக. இல்லை, அதான் இந்த மலையில் நிறைய ஒரு லேர்னிங் என்னென்னா எல்லாமே யுனைட்டடாக இருந்தாங்க. இந்த என்வரான்மெண்ட்டை பற்றி என்னன்ட்டு நேச்சரோட கொஞ்சம் க்ளோஸ் வந்ததுக்கு காரணம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். டி நகரில் ஒரு பெரிய வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஸ்லம்ஸ் இருந்தது. எப்பயுமே அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது அவங்க வீட்டில். பட்டு அவங்க அந்த இவர் நம்ப மாட்டீங்க, அவர் சொன்னார், இந்த மழை வரும்போது காலைல ஏஞ்சி பார்க்கும்போது வீட்டு ஃபுல்லாக தண்ணி வந்தது. அப்போ காப்பாற்றுனது யார் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க இந்த ஸ்லம்ஸில் இருந்த ஆளுங்க அப்படின்னு. ஸோ என்னென்ன ஒரு யூனிட்டி கொண்டு வந்திருக்கு, ஒரு ஹியூமனிட்டி வந்திருந்தது. அது இல்லாமல் நம்மளை எல்லாருமே யுனைட் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இந்த மலை ஒரு சைடு அந்த லாஸ் அந்த டேமேஜ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் அதில் இருந்தது. திரு பாலு, மகுடேஸ்வரன் சொன்ன மாதிரி ஆறுகளில் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்டை பாருங்களேன். இந்த மர்மலாங் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற அவ்வளோ குடிசை இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு பாருங்க, மறுபடியும் குடிசை வந்துடும். அதை விடலாமா? அங்கே அதெல்லாம் தண்ணி வரும்போது தேக்கத்தானே செய்யுது. அதெல்லாம் விடாமல் அந்த என்கரேஜ்மெண்ட்லாம் கம்ப்ளீட்டாக எந்த மெர்சிலஸ் ஓட்டுக்காக பார்க்காம தூக்கி எரிஞ்சிடணும். ஆறுகளை நல்லா கொஞ்சம் எங்கெங்கே நேரம் இருக்கோ அங்கெல்லாம் அகலப்படுத்தணும். வெள்ள கரைகளை போடணும்.
இந்த ஆறுன்னு இல்லை, எல்லா ஆற்றுலையுமே வெள்ளக்கரைகள் எங்கெங்கே தண்ணி இப்போ இவ்வளோ தண்ணி ஆச்சுல, எவ்வளோ ஃப்ளட் மார்க்குன்னு இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்காக வச்சு இவங்க எல்லாம் இருக்கிற இன்னும் ஃபர்தராக வரக்கூடியதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பண்ணணும். அந்த மாதிரி செய்தால் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதுக்கு மேலே எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து நான் அதை பற்றி உள்ள கம்பன் சொன்னபடி எல்லாத்தையும் அதை தூக்கி இது போடும், மலையிலேருந்து காட்டில் போடும், காட்டிலேருந்து வயலில் போடும், வயலிருந்து கடலில் போடும். அது வேறு விஷயம். அது நம்முடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் முடிந்த வரை நம்ம செய்யலாம். ஆற்றலாம் அவர் சொன்னபடி இயற்கையை வெல்லவெல்லாம் முடியாது, ஓரளவு அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளவாவது நம்மால் முடியும். அதையாவது நாம் செய்ய வேண்டும். நால்வருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உங்கள் நால்வருக்குமே. இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்முடைய நீர்வழி பாதைகளை பாதுகாத்தல் வேண்டும், அதை துப்புரவு செய்தல் வேண்டும், அதை தூர்வார வேண்டும். அதை செய்யும் பொழுது ஓரளவுக்காவது நம்முடைய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை தாண்டிய பல்வேறு அனுபவங்களையும் இந்த அனுபவங்களையும் உட்புகுத்தி கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது இன்னும் எதிர்காலத்திலான பல பிரச்சனைகளுக்கு, இயற்கையினூடாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஓரளவாவது நம்மால் தீர்வு காண முடியும். மற்றும் ஒரு கோணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.